ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நித்யூஸ். இன்னைக்கு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூல்ட் அவுட் நியூஸ் இருக்கு, ரிலீஸ்டு பிளேயர் நியூஸ் இருக்கு, வருவாரா வரமாட்டாராங்கிற நியூஸ் இருக்கு. ஸோ என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம்ல இருந்து வெளியே போன நியூஸ், இல்லை வெளியே போக போற நியூஸ், இந்த மாதிரியான பல நியூஸ் தான் இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் இந்த வீடியோவுக்கு ரூல்ட் அவுட்னு பேர் வச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்க போகுது, ப்ரோ கபடி இருக்கு, இது இல்லாமல் இன்னும் சில டோர்னமெண்ட்ஸ் இருக்கு. அதுல இருந்து பிளேயர்ஸ் வந்து ரூல்ட் அவுட் ஆகி வெளியே போயிருக்காங்க. இது என்ன பிரச்சனை, ஏன் அப்படிங்கிறத தான் சொல்ல போறேன். அது யார் யார் போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்காக இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நான் சாம்பியன்ஸ் டிராஃபி விஷயத்துக்குள்ள வரேன். ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 பிப்ரவரி 19 ஸ்டார்ட் ஆகி நடக்க போகுது. ஸோ அதற்கு அம்பையர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத இப்போதைக்கு ஐசிசி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ஃபேமஸான இந்தியன் அம்பையர்ஸ்லாம் மிஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அம்பையர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குமார் தர்மசேனா, கெட்டில்பர்க், இல்லிங்கோர்த்து, ஸோ இந்த மாதிரி பல பேர் இதுல இருக்காங்க. மொத்தமா 12 அம்பையர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச் ரெஃப்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது டேவிட் பூன், ரஞ்சன் மதுகலே, ஆண்ட்ரூ, ஸோ இந்த 3 பேரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான இந்தியன் அம்பையர்ஸான நிதின் மேனன், ஜெயராமன் மாதிரியான அம்பையர்ஸுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் ஜவஹர் ஸ்ரீநாத்துக்கும் இந்த ஐசிசி ஈவெண்ட்ல பெருசா வாய்ப்பு தரப்படலை அப்படிங்கிறது இப்போதைக்கு பெருசா பேசப்பட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? எந்த அம்பையர் உங்களோட ஃபேவரட் அம்பையர்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற சில அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் தலைவாஸ் பத்தி ஒரு சில அப்டேட் இருக்கு. தமிழ் தலைவாஸ் வந்து ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்கு ரொம்ப வேகமாவே பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிளேயர்ஸ் சைன் பண்ணி என்ஐபியில் எடுப்பாங்கன்னு பார்த்தா இல்ல எங்களுக்கு இந்த பிளேயர்லாம் ஃபர்ஸ்ட் தேவையில்லை, அவங்களெல்லாம் நான் தூக்கி வெளியே போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தலைவாஸ் தங்களோட வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. சேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்காக சஞ்சீவ் பலியான் அப்படிங்கிற ஒரு கோச்சை அப்பாயின்ட் பண்ணாங்க. உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும், நாமளுமே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ சஞ்சீவ் பலியான் உள்ள வந்ததுக்கு அப்புறமா டீம்ல நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். இன்ஃபேக்ட் அவர் உள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடியே தமிழ் தலைவாசோட சிஇஓ கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நாங்க இந்த டைம் டீமை கலைச்சிட்டு புதுசா சேர்க்க போறோம், புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர போறோம், எல்லாமே புதுசா இருக்க போகுது, ஸோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தோட டைரக்டர் மாதிரியே பேசியிருந்தாரு. எக்ஸாக்டா அதான் இங்க நடந்துருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஞ்சீவ் பலியான் உள்ள வந்துட்டாரு. அவர் இப்போதைக்கு என்ஒய்பி பிளேயர்ஸை ஸ்கவுட் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்துல வந்து தமிழ் தலைவாஸ் ஒரு சில சீனியர் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட ரிலீஸ் அப்டேட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாஹில் குலியா அப்படிங்கிற ஒரு சூப்பரான லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர். சாஹில் குலியாவை பொறுத்த வரைக்கும் சீசன் 8ல ஒரு என்ஐபியா உள்ள வந்து சீசன் 8 பாதியில மேட்சஸ் ஆட வந்து 30 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் சீசன் 9ல 50க்கு மேல, சீசன் 10 50க்கு மேலன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு டிஃபெண்டரா இருந்தாரு. பட் சீசன் 11 அவருக்கு ஏத்த மாதிரி அமையல. இன்ஃபேக்ட் சீசன் 7ல அவரை வைஸ் கேப்டனா அப்பாயின்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் கேப்டனா இருந்தாரு. பட் எந்த பொசிஷன் கொடுத்துமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அண்ட் தென் அந்த பொசிஷன் அப்படிங்கிறது, அவரோட லெஃப்ட் கார்னர் பொசிஷன் அப்படிங்கிற இடத்த வந்து நிதேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் வந்து பிடிச்சிட்டாரு. பிடிச்சது மட்டும் கிடையாது, அவர் டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ லெஃப்ட் கார்னர் எங்களுக்கு தான் டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் நித்யேஷே இருக்காங்க, அப்புறம் எதுக்குடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாஹில் குலியாவை ஃபர்ஸ்ட் பிளேயரா ரிலீஸ் பண்ணி வெளியே அமிச்சிட்டாங்க தமிழ் தலைவாஸ் அஹெட் ஆஃப் ப்ரோ கபடி லீக் சீசன் 12. ஸோ ப்ரோ கபடி லீக் சீசன் 12, அதாவது அந்த 12வது சீசன் எப்போ நடக்க போகுது, எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. பட் இவங்கெல்லாம் கொடுக்குற அப்டேட்டை பார்க்கும்போது ரொம்ப சீக்கிரமா வரப்போகுதுன்னு மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. அண்ட் அவர் ரிலீஸ் பண்ணி அடுத்த நாள் 5:30 அதே சேம் டைமுக்கு வந்து இன்னொரு அப்டேட் தராங்க. பட் இந்த அப்டேட் வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம், நானுமே ஒவ்வொரு வீடியோலையும் மென்ஷன் பண்ண ஒண்ணுதான். ஏன் அந்த பிளேயரே சொல்லிட்டாரு, நான் வந்து தமிழ் தலைவாசத்துக்கு அப்புறம் ஆட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்கலாம், பட் எனக்கு ஷாக்கிங் கிடையாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான், என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மோஹித்தை வந்து ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. எஸ், மோஹித் ஜாகர். ஸோ மோஹித் ஜாகரை பொறுத்த வரைக்கும் சாகிர் உள்ள வந்தப்பதான் இவருமே உள்ள வந்திருப்பாரு. அந்த லெஃப்ட் கவர் பொசிஷன், அதாவது சாகர், அபிஷேக், மோஹித், சாகில், இந்த 4 பேர் தான் நமக்கு தெரிஞ்ச தமிழ் தலைவாசோட காம்போ இப்போ. பட் அதுல வந்து இரண்டாவது ஆளான மோஹித்தை வந்து பை சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. சீசன் லெவல்ல மோஹித் ஆடவே வரல. அப்போவே கிளப் கூட ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு பேசப்பட்டது. அண்ட் அவருக்கு ஒரு இன்ஜுரி இருந்ததாகவும் சொன்னாங்க. பட் எது உண்மை அப்படிங்கிறது அந்த பக்கம் போய் விசாரிச்சு பார்த்தாதான் தெரியும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது மோஹித்தும் எங்களுக்கு வேணாம், அவர் கொடுத்ததெல்லாம் போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க தமிழ் தலைவாஸ். சரி, இந்த 2 அப்டேட்டோடவே நின்றுமா? இதுக்கப்புறமா வேற எந்த பிளேயர்ஸும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. மேபி இந்த வீடியோ நீங்க பாக்குறப்போ, இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள கூட இன்னொரு ரிலீஸ்ட் அப்டேட்டை கொடுத்துருக்கலாம். அது அபிஷேகா கூட இருக்கலாம். லெட்ஸ் சீ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நாட் ஓன்லி அபிஷேக், ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைடரை ரிலீஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த ரைடர் 2 பேர்ல ஒருத்தரா இருக்கலாம், ரொம்ப சீனியர் பிளேயர்ஸ் 2 பேர்ல ஒருத்தரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது யாருங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி தமிழ் தலைவாசம் தங்களோட ரிலீஸ்ட் பிளேயர்ஸை கண்டினியூஸா
அனுப்பிச்சிட்டு இருக்காங்க வெளியே. இது மட்டும் கிடையாதுங்க, மற்ற பிகேஎல் டீம்ஸும் தாங்க யாரை ரீடைன் பண்ணலாம், யாரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வேலையை இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புது கோச்சை யாரை அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தையும் இப்போதைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அந்த வகையில பெங்கால் வாரியர்ஸ் வந்து தங்களோட கோச்சை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான நியூஸுமே வந்திருக்கு. எஸ், அவர் வெளியே போயிட்டு புதுசா ஒரு கோச் உள்ள கொண்டு வர போறாங்க பெங்கால் வாரியர்ஸ் அப்படிங்கறத இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பிகேஎல் சைடும் பல ரிலீஸ்ட் அப்டேட்ஸ் இருக்கு. அண்ட் தென் இப்போ நாம சாம்பியன்ஸ் டிராஃபிக்குள்ள வருவோமா? சாம்பியன்ஸ் டிராஃபி 2025க்கு எல்லா டீம்ஸும் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அதுல ஒரு சில டீம்ஸுக்கு பயங்கரமான சேஞ்சஸ் இருக்கு. முக்கியமா இந்தியன் டீமோட ஸ்குவாட் நீங்க பாப்பீங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல பும்ராங்கிற பேர் இருக்கு இல்லையா? சோ அதுலதான் இப்போதைக்கு பிரச்சனை. பும்ரா வருவாரா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஓடிஐ அகைன்ஸ்ட் இங்கிலாந்து, அதுக்கு முன்னாடி வந்து ரோஹித் சர்மா கிட்ட கேட்கப்பட்டது, பும்ரா எப்படி இருக்காரு, சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வந்துருவாரா, இந்த 3வது ஓடிஐக்கு வந்துருவாரான்னு கேட்டதுக்கு 3வது ஓடிஐக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ரோஹித் சொல்லிக்கிறது என்னன்னா, எங்களுக்கே என்னன்னு தெரியலங்க, போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அவர் வருவாரா இல்லையா அப்படிங்கிறது. பட் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் படி பும்ரா வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டான விஷயம் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் அந்த இடத்துக்கு சிராஜையோ இல்லை ஹர்ஷித் ராணாவையோ கொண்டு வருவாங்க. அதனாலதான் ஹர்ஷித் ராணாவுக்கு டெபியூட்லாம் கிடைச்சிருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நம்ம கௌதம் பாய் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இந்தியா டீம் தான் இப்படி இருக்கு. ஆஸ்திரேலியா ஸ்குவாடு பக்கம் போனோம் அப்படின்னா, நீங்க ஸ்கிரீன்ல பாத்துருக்கீங்க இல்லையா, இதுதான் ஆஸ்திரேலியா ஸ்குவாடு. இதை எல்லாரையும் படிச்சு பார்த்துக்கோங்க. இதுல ஒரு சில பிளேயர்ஸ் இப்போ ரூல்ட் அவுட். அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். கேமரான் கிரீன் ஆரம்பத்திலே இன்ஜுரி, அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஆட மாட்டாரு. ஸோ அவர் வந்து ஆடவே இல்லை, ஸ்குவாட்லயே கிடையாது, ரூல்ட் அவுட் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது மிச்சல் மார்ஷ், ஸோ நானும் வரல, எனக்கு இன்ஜுரி, நானும் ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி மிச்சல் மார்ஷ் வந்து பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சரி பரவாயில்ல, வேற சில பிளேயர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ ஒரு பிளேயர் திடீர்னு ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். நான் வந்து ஓடிஐல இதுக்கப்புறம் ஆட போறது இல்லப்பா, ஓடிஐல இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸும் கிடையாது, இஸ் ஆல்சோ ரிட்டையர்டு ஆர் ரூல்ட் அவுட். இதுக்கப்புறம் வெளியே போயிட்டாரு, அவரும் கிடையாது. சரி போங்கடா அப்படின்னு பார்த்தா இன்னும் 2 முக்கியமான பிளேயர்ஸும் ரூல்ட் அவுட்னு இப்போ நியூஸ் வந்திருக்கு. இது கன்ஃபார்ம் கிடையாது தான், பட் இருந்தாலும் ஆட மாட்டாங்க அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பல ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்ஸ். ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஷ் ஹேசல்வுட், அவங்களோட பிரைமரி பவுலர். ஸ்டார்க் இருந்தாலும் இவர் தான் கொஞ்சம் பிரைமரியா இருக்காரு. ஸோ ஹேசல்வுட்டும் ஆட மாட்டாரு, இன்ஜுரி காரணமா அவருமே வெளியே போவாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவருமே ரூல்ட் அவுட் ஆகிறதான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆயிடுவாரு, அவ்வளோதான், அது கன்ஃபார்ம். இது இல்லாம கேப்டன் பேட் கமின்ஸே ஆட மாட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். பேட் கமின்ஸும் ரூல்ட் அவுட் தான். ஸோ அதுவுமே கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான். பேட் கமின்ஸ் ரீசெண்டா ஒரு ப்ரோமோலாம் பண்ணியிருந்தாரு, மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் கலாச்சிருந்தாரு. பாவம், தலைமை ஆடவே முடியாது அப்படிங்கிறது தான் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. அதெல்லாம் ஓகேடா, டீம் இத்தனை பேர் காலி ஆயிட்டாங்க, கேப்டனே இல்லை, இப்போ யாரு கேப்டன்ஷிப் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்ரீலங்கா சீரீஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கிற ஆஸ்திரேலியா கேப்டனா இருக்கிற ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இல்ல ஸ்மித் வேணாம் அப்படின்னா டிராவிஸ் இது போலாடுமே பேசிட்டு இருக்காங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் ஆஸ்திரேலியா கேப்டன்ஷிப் பண்ண போறாரு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். இது உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். இது இல்லாம ஐபிஎல் பக்கம் வந்தோம் அப்படின்னா, ஸோ ஐபிஎல்ல வந்து ஒரு சில பிளேயர்ஸ் ரூல்ட் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ரூல்ட் அவுட் ஐபிஎல் ஆட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. வேற யாரும் கிடையாது, நம்ம அண்ணன் சஞ்சு சாம்சன் தான். ஸோ சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி T20 அகைன்ஸ்ட் இங்கிலாந்து வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் அடிச்ச பால் வந்து ஒரு அடிபட்டிருக்கும். ஸோ அதனால அதுக்கப்புறம் கீப்பிங் பண்ணிருக்க மாட்டாரு, வெளியே போய் உட்காந்துருப்பாரு. ஸோ அவருக்கு இப்போதைக்கு இருக்க ரிப்போர்ட் படி 6 வாரம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு 1.5 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி சொன்ன உடனே நிறைய ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சஞ்சு சாம்சனுக்கு பெட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் யாரு, இவரா இருக்கலாமா, ஏன் இவர் இருக்கக்கூடாது, இவர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல ரூமர்ஸை கிளப்பி விட்டாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா சஞ்சு சாம்சன் ரூல்ட் அவுட்லாம் ஆகல. இப்போதைக்கு 6 வாரம் தலைவர் வந்து ரிகவர் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்க போறாரு. ஐபிஎல் கண்டிப்பா வந்துருவாருன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அண்ட் மேபி ஐபிஎல் வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு சில போட்டிகளை மிஸ் பண்ணலாம். மற்றபடி ரூல்ட் அவுட்டுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. பொருளை கிளப்புறதை நிறுத்திட்டு கொஞ்சம் உண்மையான நியூஸை போடுங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ சஞ்சு சாம்சன் 6 வாரம் ரெஸ்ட் எடுக்க போறாரு. ஸோ ஐபிஎல்ல வந்துருவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நியூஸ். இந்த மாதிரி பல பிளேயர்ஸுக்கு இன்ஜுரி காரணமாகவோ இல்லை ஃபார்ம் காரணமாகவோ ஒன்று ரிலீஸோ ஒன்று ரூல்ட் அவுட்டோ நடந்ததா இருக்கு. அதெல்லாம் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வேற எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.